ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவை மேலே தள்ளிடாதீங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம விவசாயம் எந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு போயிருக்குன்றது இது ஒரு உதாரணம். பாருங்கள், நம்மளுடைய ஒரு மாலை கட்டுறதுக்கு ரெடி பண்ணுற பூவோட ஒரு தோட்டம் நாங்கள் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு. ஆனால் அதை விவசாயம் பண்ணி அதை விவசாயம் செஞ்சு கொண்டு போய் பூ இடத்துல எடைக்கு போடுறதுக்கு நம்மளால முடியல. என்ன காரணம்? ஆளும் கிடைக்கல. விவசாயம் அழிஞ்சிட்டே போயிட்டுருக்கு. விவசாயத்தை செய்கிறதுக்கே ஆளே இல்லை. பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் தான் வேலைக்கே வந்திருக்காங்க. பனிக்காலத்தில் பூ விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் விவசாயம் செஞ்சும் விவசாயிங்களுக்கு ஒரு புரோஜனமான ஒரு மதிப்பும் இல்லை. அந்த விவசாயத்தை போட்ட பணத்தையும் எடுக்க முடியல. அந்த சூழ்நிலை தான் இப்போ விவசாயிகளுக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் 2 ஏக்கரால் ஃபுல்லாக நம்ம பூ போட்டிருக்கோம். சாமந்தி பூ, செவ்வந்தி பூ நிறைய போட்டிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதை அறுவடை பண்ணவும் முடியல. பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்து 2 ஏக்கரை ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பக்கத்து தோட்டத்துலேயும் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா அறுவடை செய்ய விவசாயி பூவும் எடுக்க முடியல. அதுக்கு உண்டான ஆளும் கிடைக்கல. பாருங்கள், எவ்வளோ ஒரு 2 ஏக்கரை ஃபுல்லாகவே பூஞ்செடி ஃபுல்லாகவே பூத்து குலுங்குது. அதை விவசாயம் செஞ்சு கொண்டு போய் பூத்து குலுங்குற இந்த பூக்களை கொண்டு போய் சாகுபடி செஞ்சு ஒரு எடைக்கு போட்டு அது நல்லா ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு விவசாயம் பண்ணுறதுக்குள்ளே விவசாய மக்களுக்கு உயிரே போயிட்டு வந்துடுதுங்க. பாருங்கள், விவசாயம் எப்படி அழிஞ்சிட்டு வருது. எவ்வளோ தோட்டத்தில் பூ இருந்தோம், நல்ல ரேட்டு கிடைச்சும் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. 4 பேர் வச்சு தான் நாங்கள் பூ எடுத்துகிட்ருக்கோம். விவசாயியோட சூழ்நிலை இது தாங்க இந்த காலகட்டத்தில் இருக்குது.